ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அட்டகாசமான மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 100 கிராம் புளி எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 4லேருந்து 5 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அதை புளியோடு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 50 கிராம் ஆச்சி புளிக்குழம்பு பொடி அதை சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, கொத்தமல்லி இரண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஜாரில் தேங்காவை சேர்த்து நல்லா அரைச்சி தேங்காய் பாலை எடுத்து வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே கடாயில் மீன் பொரிச்சிருக்கேன். அதே எண்ணெயில் 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா பொரிய விடணும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இரண்டையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கவும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இதோட தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு 10லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவை சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு மாங்காவை ஒரு 3/4 பதத்திற்கு நல்லா வேக வச்சுக்கலாம். வெந்ததுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனை குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம்.